வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 ஆட்ஸில் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பெல் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, ஸோ இன்னைக்கு ஹியரிங் வருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி3 ஆட்ஸோட மெம்பர் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ போன ஹியரிங்கில் வந்து தேதி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங்காக இன்றைக்கி 7ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்புகளில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வரா மாதிரி இருந்ததுன்னா நேற்று நைட்டுக்குள்ளேயே வந்து இதுக்கான நேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 12-1 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து அஃபிஷியலான வெப்சைட்டில் இந்த ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நேம் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வரையும் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தது வரையும் ஆன்லைனில் இதை பற்றின மைவி3 ஆட்ஸுக்கான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரா மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படல. ஸோ நான் வெளியில் பல தரப்பில் வந்து விசாரிக்கும் போது அவங்க இன்றைக்கி வரது வந்து ரொம்பவே டவுட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்புலேருந்து அது அப்டேட் ஆகாமல் இருக்கும், கண்டிப்பாக வந்து அவங்க இன்றைக்கின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் அந்த கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் கூட பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே மைவி3 ஆட்ஸோட கேஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கான முழு விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்குள்ளேயே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ 3 மணிக்குள்ளே நம்ம கேஸ் வரா மாதிரி இருந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. நமக்கு முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரல. நானும் வெளில விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன், கவலைப்பட வேணாம். அதுவரையும் எல்லாரும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.